விஜய் கட்சி பற்றி சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் ஒரு ஆடியோ தான் இப்போது தாவேகாவில் ட்ரெண்டிங். கிட்டத்தட்ட விஜய் தொண்டர்கள் அனைவருமே இந்த ஆடியோ அத்துப்படி. அப்படி என்னதான் இருக்கிறது அந்த ஆடியோவில் பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தல்தான் எங்க இலக்கு என்று தாவேக கட்சியை அறிவித்து அரசியலில் வேகம் காட்டுகிறார் விஜய். 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்த தாவேக எப்போது வேண்டுமானாலும் மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் இந்த நேரத்தில் அந்த ஆடியோ வேகமாக பரவுகிறது. தாவேகாவின் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி செயல்படுகிறார் என கூறப்படுகிறது. இவர் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் பாமகவுக்கும் 2019 மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கும் வியூக வகுப்பாளராக பணியாற்றியவர். தற்போது ஜான் ஆரோக்கியசாமி தாவேக நிர்வாகி ஒருவரிடம் பேசியதாக கூறப்படும் ஆடியோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாவேக தொண்டரிடமும் போய் சேர துவங்கியிருக்கிறது. அதில் கட்சியில் விஜயை விட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தே அதீத ஆதிக்கம் செலுத்துகிறார் என ஜான் ஆரோக்கியசாமி பேசுவதாக இருக்கிறது. இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுளோன்னு 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே. இது ராங். இது எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். புசி ஆனந்த் மீது அந்த ஆடியோவில் சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தாவேக எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை அடைய முடியாது என அந்த ஆடியோ குரல் ஒலிக்கிறது. விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம்லாம் உள்ள போட்டிருந்தா எப்படி? தப்பு சார். அது இல்ல, அது பெரிய தப்பு. இது 2% கூட தேராது இப்படி போச்சுன்னா. பொசிஷனிங் சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் டைலூட் ஆகக்கூடாது. தலைவரை சென்டர் பண்ணி அவர் நிழலை தேடிக்கலாம். அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் ஆக்கியூபை பண்ணக்கூடாது. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எது கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தலைவர் வேஸ்ட் டம்மி, சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரப்புல, இவர் தான் எல்லாம். இது தேராது. இது 2 கமலாவது நான் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம 4% எடுத்தாரு. 2 கூட தேராது. விஜயுடன் புசி ஆனந்த் பழகும் விதத்தையும் வர்ணிக்கிறது அந்த ஆடியோ குரல். விஜய் சார் எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல, நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு, நைட் டைம்ல ஏதோ பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி, சார் ஜான் சார் மீட் பண்ணார் சார் இன்னைக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா, இவர் நாம என்ன சொல்றோமோ இப்படிலாம் சொன்னாரு, அதெல்லாம் அப்படியே டிட்டோ அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட, இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? கட்சியில் பொறுப்பாளர்களை நியமிப்பதில் எழும் பிரச்சனைகள் தொடங்கி ஆனந்த் இல்லாமல் அணுவும் அசையாது என்றும் சொல்கிறது அந்த குரல். மொத்த ஸ்ட்ரக்சரையே 100 மாவட்டம் ஆக்கியாச்சு. ஆனா இவரால போட முடியல. தொட்டாலே ஆள் இல்ல, தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது. அணியில இருந்து நியூவன்சஸ் சார். இது மன்றம் இல்ல, ஒரு பொறுப்புக்கு 100 பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்காங்க. அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படியே நிக்குது. ஆடியோ பல்வேறு இடங்களில் எடிட் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளதாக சில தாவேக நிர்வாகிகள் சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஆடியோவில் இருப்பது ஜான் ஆரோக்கியசாமியின் குரல் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார்கள் விஜய் கட்சியினர். இந்த ஆடியோ விவகாரம் பற்றி கருத்து கேட்க ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் புசி ஆனந்தை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதே சமயம் கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் இந்த ஆடியோவை பற்றி தாவேக சார்பில் மறுப்போ விளக்கமோ இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்சியில் பதவி கிடைக்காதவர்கள் யாரோ சிலர் இப்படி ஒரு ஆடியோவை பரப்பி வருவதாக விஜய் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.